Hey guys, welcome back. This is Vicky from No Plans. Welcome to the first episode of Monsoon Ride. ஸோ இன்றைக்கான பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் டேரெக்டாக வாகமான் தான் போகிறோம். அச்சங்கல் கோனி ஃபாரஸ்டோடி. இன்றைக்கான ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் தான். கொஞ்சம் பேர் நேற்றே வந்துட்டாங்க. அப்போ லோக்கலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, அதாவது தென்காசி, குற்றாலம் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, இன்றைக்கி வந்து ஒரு மண்டே, அதனால் நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். முன்னாடி உள்ளவங்களாம் போயிட்டாங்க. ஆக்சுவலாக காலையில் 6 மணிக்கே கிளம்புறதா பிளானு. நான் தான் கடைசி நேரத்தில் நான் எல்லா வேலையும் பார்ப்பேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஃபைல் காப்பி பண்ணிகிட்டு இருந்தேன், லேட் ஆகிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் காப்பி பண்ணுறது கேன்சல் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேன். இப்போ இவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு நான் ஆங்கிள் செக் பண்ணிருந்தேன், அது லேட் ஆகிடுச்சு. அதனால் அவங்கள முன்னாடி போக சொல்லிட்டேன். ஸோ எனக்கு பின்னாடி மட்டும் பிரவீன் ப்ரோ மட்டும் வராரு. அவர் வந்துட்டு புதுசு இந்த ரைடுக்கு, எஸ்டி அட்வென்ச்சர். இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 பைக்கு. 10ல் வந்துட்டு ஒரு கொரிலா, ஒரு ஹிமாலயனு, 2 எஸ்டி அட்வென்ச்சரு, ஒரு ட்ரைம்ப்பு ஸ்க்ராம்ப்ளரு 400X, அதுக்கப்புறம் ஒரு கேடிஎம் டியூக்கு, ஒரு MT-15, NS200, ஒரு மீட்டியார். ஸோ இவ்வளோ பைக்ஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு எஃபிசெட் வெர்ஷன் 2. ஸோ இவ்வளோ பைக்ஸ் தான். ஆஃப் ரோடு கிஃப் ரோடுன்னு எல்லாத்தையும் கூட்டு போய் மரணமாக்கி விட்றோம் இந்த டைம். கோயில் ரூட்டில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். க்ளவுட்ஸ்லாம் மேலே பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம டீமை பிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பிரகாஷ் போயிட்டுருக்கான், நான் லாஸ்ட்டு போயிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி அச்சங்கோயில் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு நல்லா பீக் சம்மரில் வந்திருப்போம். ஸோ இது வந்துட்டு மான்சூனில் இந்த அச்சங்கோயிலோட வியூ எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள். மேலே பாருங்கள், க்ளவுட்ஸ்லாம் மரண மாசாக இருக்குது. அட்வென்ச்சர் பைக்கில் வந்துட்டு கார்னரிங் இவ்வளோ பண்ண மாட்டேனா? இந்த பைக்கில் நல்லா கார்னரிங் பண்ணலாம். அட்வென்ச்சர் பைக்கில் இவ்வளோ கார்னரிங் பண்ண முடியாது. ஸோ ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மான்சூன் ரைடுக்கும் அந்த சம்மரில் நான் அச்சங்கோயில் வந்ததுக்கும் கிளைமேட்டே இப்போ பயங்கர சிரிச்சுன்னு இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு இந்த டைம் கீழே இறங்கிட்டோம். நாங்கள் அச்சங்கோயில் லாஸ்ட்டு வீடியோவில் வரப்போ ஃபாகாக இருக்கும். ஏர்லி மார்னிங் வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் குரூப்பாக இருக்கிறதுனால அது டைம் டிலே ஆயிடுச்சு. அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. 6க்கு இங்கே கிளம்பணும்னு நினச்சோம். என்னாலே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அது ஒரு விஷயம். யானை வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சு இழுத்து போட்டிருக்கு. செக் போஸ்ட் வந்துடுச்சு. நம்ம செக் போஸ்ட்டில் போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா, வரட்டும். நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், யானை ஒன் கேஸ் நிற்காது நின்றுச்சு அப்படின்னா அதை கிராஸ் பண்ணி போயிடாதீங்க, அது போனதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு. காய்ஸ் சாம மிஸ்டேக்ஸுங்க. உங்களுக்கு கேமராவில் தெரியுது என்னன்னு தெரியல. என்ட்ரி போடணும் இங்கே எடுக்க. அண்ணா என்ட்ரி. ஓகே பயங்கர மிஸ்ட்டு. வரட்டுமா அவங்க? செமையாக இருக்கேனே கிளைமேட்டு. நாங்கள் அன்னைக்கு வரும்போது இங்கே எப்படி இருந்து தெரியுமில்ல. ரப்பர் பேண்ட் வாங்கி போடணும் இதுக்கு. இது வந்துட்டு வைப்ரேஷனில் அதிருது. செம மிஸ்டாக இருக்குது. அச்சங்கோயில் போகிற வரைக்கும் பார்க்க போலையே. இன்னும் ஒருத்தர் மட்டும் வரணும். இவங்க போக இன்னும் ஒருத்தர் வரணும். பிரவீன் பா வர நின்ன, அவர் போயிட்டாரா என்ன தெரியலையே.
இது வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்துட்டு ஒரு லாங் ரைடு போகிறேன். அதனால ஃபஸ்ட் எபிசோடில் வந்துட்டு ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஓவர் ஹைப்பாக பேசிகிட்டு இருப்பேன். இதுக்கு அடுத்து வர்ற எபிசோடில் நான் வந்துட்டு பொறுமையாக தான் பேசுவேன். ஏன்னா கேப் டச்சு ரொம்ப நாள் விட்டு போச்சா, அதனால பைக்கும் இல்லாமல் நான் எங்கேயுமே பைக்கு ஓட்டவே இல்லை பெருசாக. இப்போ தான் 2 days முன்னாடியே அந்த பைக் எடுத்து நான் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ அவர்கிட்ட வாங்கிட்டு அப்படியே நம்ம ரைடு கிளம்ப முடியாது. அதனால் பைக் எடுத்து கொஞ்சம் ஃபியூல் இன்ஜெக்டரில் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றி கிளச்சு பிளேட் மாற்றி அதுக்கப்புறம் தான் பைக் எடுத்துகிட்டு நாங்கள் போகிறோம். எப்போவுமே அது முக்கியம். பைக் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கினீங்க அப்படின்னா அப்படி தூக்கிட்டு வந்துடக்கூடாது. பைக்கு கொஞ்சம் கண்டிஷனாக இருக்கா, தெளிவாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு எடுத்து வாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் தான். அதனால எல்லாமே செக் பண்ணிவிட்டு, இது ஃபாரஸ்ட்னு நான் சொல்ல வரல, நீங்கள் எப்போ பைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து ரைடுக்கு வாங்கினாலும் ஜென்ரல் செக்கப்பாச்சும் பண்ணிவிட்டு எடுத்துட்டு வாங்க. ஸோ நேற்றும் நாங்கள் வந்துட்டு இவங்க வந்து எல்லா பைக்கையுமே செக் பண்ணிட்டோம். எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆஃப் ரோடு. எனக்கு எஸ்டி இல்லாத வருத்தமாக தான் இருக்குது. வருத்தத்தில் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நான் வந்துட்டு அந்த எஸ்டிக்காக தான் நான் வந்து ஹெல்மெட்டே வாங்கினேன். LS2 ஹெல்மெட்டு எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் மான்சூன் ரைடுக்காண்டி அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதை பற்றின ஒரு பெரிய வீடியோ வந்துட்டு நான் இந்த ஃபுல் எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் நான் அதை பற்றி நான் போடுறேன். இந்த வீடியோவில் அதை பற்றி பேசி உங்களை விருப்பாக்க நான் விரும்பலை. ஸோ லெட்ஸ் என்ஜாய் த மான்சூன் ட்ரிப் கைஸ். ப்ரோ பிரவீன் ப்ரோ வரல. பிரவீன் வரல. அப்போ அவர் அங்கே நிற்கிற. அப்போ வரல. வந்துட்டார். எல்லோரையும் விட்டு தான் நான் இது பண்ணேன். இப்போ நமக்கு அச்சன் கோயில் போகிறோம். அச்சன் கோயிலில் போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். முன்னாடி எல்லோரும் போயிட்டாங்க. ஸோ கொஞ்சம் கேமரா ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்துச்சு எல்லாருக்கும். அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கிளம்பியாச்சு. அந்த மலையில் செம மிஸ்ட்டு, ஓகேவா? அந்த மலையை விட்டு கீழே இறங்கினதும் அந்த மிஸ்ட்டு போயிடுச்சு. அந்த மலை தான் இருக்கிற ஹைட்டு. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கீழே தான் இறங்குவோம். ஒரு ஹில்லு ஏறி அந்த ஹில் இப்போ நாங்கள் இறங்கணும். இந்த பைக் வச்சு மட்டும்தான் நம்ம வந்து இந்த ரைடு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு 2000 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப் ரோடு எல்லாமே இந்த பைக் வச்சு தான். ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்பல்ஸ் ரெடி பண்ணணும்னு பார்த்தேன். எக்ஸ்பல்ஸு ஃப்ரெண்டோடது, அது கிடைக்கல. சரி ஓகே, எம்டி தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அது கேரளா ரைடாக, கேரளாவில் வந்துட்டு பெருசாக ஹைவேல எம்டியே போதும் நமக்கு. அதனால வேறு ஆப்ஷனும் கிடையாது, எம்டி தான் இருந்துச்சு. அதனால பைக்கை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் என்னென்னா, நம்ம ஹையர் சிசி பைக்கை ஓட்டிட்டு லோவர் சிசியாக நம்ம டவுன்கிரேட் பண்ணும்போது எப்போவுமே அந்த இது இருக்கும்ல, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி, ஒரு லெவலுக்கு மேலே பைக் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது, அவ்வளோ. ஆனால் மைலேஜ் மொரட்டு மைலேஜாக இருக்குது இந்த வண்டிக்கு. அச்சன் கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே நிற்பாங்க, நம்ம அங்கே போய் இந்த இதாக போயிட்டுருக்காங்கல்ல, நம்ம அங்கே போய் சாப்பிட்லாம். இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் கேட்டுக்குள்ளே வர சொல்லிடணும். முன்னாடி லோக்கல் பைசா போக சொல்லிட்டு பின்னாடி தான் இது பண்ணணும். நம்ம அன்னைக்கு சாப்பிட்டோம் அந்த கடை நிப்பாட்டுறோம் நினைக்கிறேன். அங்கேயும் கடை இல்லையா? தானா? அப்போ இங்கே போயிடும். கோணி போயிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு ரிவர் வியூ உண்டு, அங்கே போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்கெல்லாம் வீடு இருக்குது. இப்போ இன்னைக்கு கிளைமேட்டு சூப்பராக இருக்குது இங்கே. கைஸ், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். முன்னாடி போகிற மீட்டியர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் சேல் தான். வண்டி வந்துட்டு சிங்கப்பூர் சிட்டிசன் ஓட்டிகிட்டு இருக்கார்ல, வண்டி வந்து பயங்கரமாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காரு. யாரும் வேணும் அப்படின்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். 14,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது, வெல் மெயின்டைன்டு. எங்கள் தலைவர் வந்துட்டு எப்படின்னா, பைக்கில் வந்துட்டு செயின் லூஸாக இருக்குது அப்படின்னா அவர் வந்துட்டு செயின் ஸ்ப்ராக்கெட்டே மாற்றுவார், அந்த மாதிரி ஆள். அதனால் அப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காரு வண்டியை. டிஸ்க் பேட் வந்துட்டு பிரேக் பிடிக்கலன்னு டிஸ்க் பேடே மாற்றுவார், டிஸ்க் பிளேட்டையும் சேர்த்து மாற்றுவார். அந்த மாதிரி சூப்பராக பைக்கை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காரு. அதனால் யாருக்கும் வேணும் அப்படின்னா அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ப்ரைஸில் வந்துட்டு பைக் வாங்கிடலாம். ஏன்னா அவர் வந்துட்டு RTX வந்துட்டு புக் பண்ண போகிறாரு. ட்ரெஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டாரு. ஸோ அந்த வீடியோவும் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் வரும், இல்லாட்டா அந்த வீடியோக்கு முன்னாடி வந்திருக்கும்.
இனி கொஞ்சம் ஆஃப் ரோடாக தான் இருக்கும். சார் இந்த சுனா பணம் சின்ன சின்ன பள்ளத்துலலாம் பிரேக் எடுக்க வச்சிட்டாங்களா? அந்த பேட்ச் ரோடெலாம் பார்த்தாலே நான் த்ராட்டில் பண்ண தான் செய்வேன். இப்போ வந்துட்டு பேட்ச் ரோடு அங்கே இருக்குன்னா இங்கேயே பிரேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எஸ்டி இல்லாத போது தான் தெரியுது ஊருக்குள்ளே எவ்வளோ ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, எவ்வளோ பள்ளம் இருக்குது அப்படிங்கிறது. எஸ்டி ஓட்டும் போது பிரேக்குங்கிறது ஒன்று பிடிக்க மாட்டேன். இந்த 15 டேஸ் என்கிட்ட எஸ்டி இல்லை. நான் ஸ்கூட்டி அது மாதிரி இந்த பைக்கு இப்படியே மாற்றி மாற்றி ஓட்டிகிட்ருக்கேன். அப்பவும் அவ்வளோ ஸ்பீட் பிரேக்கர் அவ்வளோ பள்ளம் இருக்குது ஊருக்குள்ளே. ஏன்னா என் பைக்கில் நான் பிரேக் பிடிச்சோ அந்த பள்ளம் இருந்தாலும் போகிறது தெரியாது, ஏற்றிட்டு வேணுக்கிட்டே போவேன். இதில் அப்படி ஓட்டி ஓட்டி ஆஹா அப்படிங்கிற மாதிரி ஆகுது. இந்த மாதிரி அன்னைக்கு வரும்போது இங்கே நின்றுச்சு. அதுக்கு முன்னாடி யானை சாணி கிடக்குது. அந்த மாதிரி எப்போவுமே அங்கே தான் நிற்கிது. லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மேலுக்கு பக்கத்தில் போய்ட்டு ஹார்ன் அடிச்சிட்ருப்பேன். ஸோ இங்கேருந்து நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். வழி மாறணும். ஸோ நாங்கள் கொஞ்ச நேரம் நின்றுட்டு கிளம்பிட்டோம். ட்ரோன்லாம் பறக்கட்டு படிச்சுட்டு இருந்தோம். அது ட்ரோன் எங்கேயோ பறந்து போயிடுச்சு. அதை போய் பிடிச்சிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இனி டேரெக்டாக கோனி தான் நிற்க போகிறோம். அது கடையில் எங்கேயுமே நிற்க போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் தான் ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டு. மயிலை பாருங்க யூஸ் முன்னாடி. நடுவில் நின்று 2 மயில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இந்த போர்டு இருக்குல்ல, யானை போர்டு வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன போர்டு வச்சுருக்காங்கன்னு, சிறுத்தை போர்டு வச்சுட்டாங்க. இங்கே வந்து எல்லாமே இருக்குது. சிறுத்தை, புலி, பிளாக் பேந்தரு, எல்லா அனிமலும் இதில் இங்கே இருக்குண்ணா. ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபாரஸ்ட் இந்த ரோட்டு. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பயங்கரமான காடுன்னு சொல்லுவாங்க. நான் இங்கே வர்றப்போ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வர்றப்போ வந்துட்டு எனக்கு பெருசாக இதை பற்றி தெரியாது. இதை பற்றி தெரியும்னா இது ஒரு ஃபாரஸ்ட், நல்லா பயங்கரமான ஃபாரஸ்ட் மட்டும் தெரியும். யானை பார்க்கலாம் அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் நான் அந்த ரைடு எல்லாம் போகும்போது தான் நான் இது பண்ணேன். இதுதான் சவுத் சைடில் பயங்கரமான ஃபாரஸ்ட்னு சொன்னாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபாரஸ்ட். இங்கே வந்துட்டு அரிய வகை விலங்குலாம் பார்க்கலாம். அரிய வகை பறவைகள் எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ ரோடு போட்டாங்க இங்கே வரைக்கும். லாஸ்ட்டாக நாங்கள் வர்றப்பவே ரோடு போட்டுகிட்டு இருந்தாங்க. ஒரு டூ இயர்ஸ் இருக்கும், 2-3 இயர்ஸ் இருக்கும். அப்போவே போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ரோடு இங்கே இருந்து 2 இடமா பிரியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புனலூரை போகலாம், இன்னொரு ரோடு பார்த்திங்கன்னா கோனி போகலாம். ஸோ அந்த கோனி ரோடு தான் பயங்கர டேஞ்சராக இருக்கும். இதுவே ரொம்ப டேஞ்சர் தான், அது இன்னுமே டேஞ்சராக இருக்கும். கூட்டமாக வரும்போது ஒன்றுமே தெரியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அதனால தான் நிறைய பேர் கேட்கும்போது கூட சோலோவாக ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் இந்த இடத்த. இங்கே ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவிலையும் ஃபங்க்ஷன் வரும், அதே சேம் டைமில் தான் ஐயப்பன் கோவிலையும் ஃபங்க்ஷன் வரும். அப்படிங்கும்போது இந்த இடம் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு ரூட்டில் ரைட் எடுப்போம். அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக இந்த வெஹிக்கிள் வராது, மேக்ஸிமம் வந்துட்டு ஆளே வரமாட்டாங்க. அந்த மாதிரியான இடம் அது. இதில் கூட இந்த வீடெலாம் இருக்குல்ல, அங்கே அது எதுவுமே இருக்காது. அது நல்ல ஃபாரஸ்ட். அது பாருங்க, இதுதான் மொரட்டட் ஃபாரஸ்ட் போட்டிருக்கானா. ஒன்லி ஸ்மால் வெஹிக்கிள் கேன் பாஸ் த்ரூ திஸ். இந்த இடத்துல வீடு எதுவுமே கிடையாது. இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டு. இதுதான் இந்த கோனி ஃபாரஸ்ட்டு. கோனிக்கு போகிற ரூட் அச்சங்கோயில் கோனி ஃபாரஸ்ட் டேஞ்சர் பேங்கில் அது இந்த இடம் தான். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் மொரட்டாக இருக்கும். எல்லோரும் வந்துட்டாங்களா ப்ரோ? இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான், மொரட்டு ஃபாரஸ்ட்டு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த வீட்டில் இருக்காது. இதான் அந்த கோனி அச்சங்கோயில் ஃபாரஸ்ட்டு. இதான் அது. இப்படி தான் இருக்கும். எல்லோரும் வந்துட்டாங்களா? ஓகே, எல்லோரும் வந்தாச்சு. இனிமேல் ரோடு இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த பிளாக் பேந்தரை ஸ்பாட் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, அது இந்த இடம் தான். இங்கே பாருங்க, மரத்தை நான் அடிச்சு இழுத்து போட்டு வச்சுருக்கேன். நம்ம டைமிங்க்கு ஒன்றும் கிடையாது. இந்த இடத்தெல்லாம் எதாவது வந்துச்சு நம்மளால திருப்ப கூட முடியாது. அதுதான் நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன்.
காரில் வர்றதை பற்றி நோ ப்ராப்ளம் இங்கே பாருங்க. ஏன்னா நம்ம வந்து தப்பிச்சிடுறோம். பைக்கு தான் கொஞ்சம் மண்டைடிங்க. காரும் ரிஸ்க்கு தான். நான் ரிஸ்க்கு நான் சொல்லவே ரிஸ்க் இல்லை, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எங்கள் டைமிங்க்கு ஒன்றும் வரமாட்டுது. நம்ம எந்த ஃபாரஸ்ட்டில் போனாலும் யானை வர மாட்டுது. போங்க போங்க போங்க. போகலாம் 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 போகலாம். ஏய் எஸ்டி இல்லைன்னு வம்புளிக்கிறியா மேன்? இது என்ன ஆகுதுன்னா, இப்போ ஏதாவது பள்ளத்தில் விட்டோன்னு வைங்களேன், ஃபோர்க்கு வந்து டம்முன்னு இடுக்கி. அது மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது. அதுவும் பிரச்சனை. அதுவும் இல்லாமல் நம்ம பவர் வந்துட்டு நல்லா கூடின பவர் ஓட்டிட்டு குறைச்சி ஓட்டும் போது அந்த இது இருக்கும்ல. தலைவனை கூட்டிகிட்டு ஆல்ரெடி வந்திருக்கேன், அது ஒரு விஷயம். தலைவன் வந்துட்டு கால் பதிக்காத இடமே கிடையாது இந்த வெஸ்டர்ன் காட்ஸில். இப்போ கூட்டமாக போய்கிட்டு இருக்கனால தான் இவ்வளோ தைரியமாக போய் ஒரு இடத்துல நின்று தான் போயிட்டுருக்கோம். சோலோவாக போனோன்னா இந்த இதெல்லாம் இருக்காது. ஆனால் நிறைய டிஃப்ரெண்ட் கேஸ். அட்வென்ச்சரை ஓட்டிகிட்டு நீங்கள் வந்துட்டு ரோடு பைக்குக்கோ ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கோ எந்த பைக்கும் உங்களால் மாற முடியாது. அட்வென்ச்சரை தொட்டுட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் அட்வென்ச்சர் தான். இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி பள்ளத்தில் நான் ஃபீல் பண்ணதே இல்லை என்னோடய பைக்கில். இருங்க, எப்போதும் மைண்டில் ஒன்று வச்சுக்கோங்க. சகதியோ சரி, இந்த மாதிரி ஆஃப் ரோட்டும் சரி, கீழே விழவே மாட்டீங்க. நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்து போயிட்டே இருக்கலாம். அது எந்த பைக்காக தான் சரி தான். நீங்கள் வண்டி கீழே வந்து எங்கள் வண்டி நிப்பாட்டி நீங்கள் அதுக்கப்புறம் வண்டி முன்னாடியும் போகுது பின்னாடியும் போகாது. மொமெண்ட்டை மிஸ் ஆகிடுச்சுன்னா வண்டி போகாது. அதனால் போயிட்டே இருங்க. அடங்கு ஒய்யால ஒரு பெரிய அட்டை. ப்ரோ நின்னுங்க ப்ரோ, இதை தட்டி விடுங்க, இதை தட்டி விடுங்க. அப்பப்போ மரத்து மேலேருந்து ஒரு பூச்சிலாம் வந்து இதாகுது, ஜாக்கெட்டை வந்து விடுது. நல்லா பார்த்தேன் நான், இல்லாட்டி கழுத்து ஒரு கடி அடிச்சிருக்கும். கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு, மழை வர்ற மாதிரி இருக்குது. வெளியே போனதுக்கப்புறம் மழை வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ரெயின் ரேஸ்லாம் போட்டுடலாம். ஏதோ சவுண்டு இருக்குது, பயங்கரமான வாட்டர் கிராசிங் கேஸ். இது பாதி வண்டி உள்ளே போயிருதுண்ணே. ஏதோ சவுண்டு கேட்குது. இழுத்து போயிடணும். மழை வேற வர்ற மாதிரி இருக்குது. சாரல் அடிக்குது லேசா. ஐயோ மழை வருது. கேமராலாம் வாட்டர் ப்ரூஃப் தான் பண்ணியிருக்கு. ட்ரெஸ்ஸுலாம் நனைஞ்சிடும், ட்ரெஸ்ஸு ஜாக்கெட்லாம். இல்லை, அங்கே மட்டும்தான் மழை வருது. தெரில கைஸ்.
மழை வருது, வெயில் அடிக்குது. சம்மர் முடிஞ்சு மழை பெஞ்சு அப்படி தான் கேஸ் இருக்கும் இந்த இடம். எல்லாம் குறைஞ்சிருக்கா. ஆனால் நல்லா நல்ல மழை வர்ற மாதிரி இருக்குண்ணா. கிளைமேட் அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு. லைட்டாக சாரல் அடிக்குது. மரம்லாம் உடஞ்சி கிடந்திருக்கு இங்கே. இங்கே பார்த்தீங்களா வெட்டி போட்டிருக்காங்க. பிளாக்லாம் பண்ணிருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாரஸ்ட்டை கூப்பிட்டு அவங்க வந்து வெட்டி 2 பக்கமும் மரம் விழுந்துச்சுன்னு நினச்சி பாருங்கள். என்ன பண்ண முடியும் உங்களோட? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக வாட்டர் கிராசிங் தான். இதோட இருங்க, வண்டி பாதிட்டு வண்டி உள்ள போச்சா அந்த மாதிரி போயிடும். இன்ஜின்லாம் முங்கிடும். வாட்டர் கிராசிங்லாம் நம்ம டிஸ்க்கு பிரேக் கேலிபர் பக்கத்து வரைக்கும் தண்ணி. அந்த வண்டி பார்த்தீங்களா எஃபிசெட் சின்ன வண்டி. இருக்கிற 2-3 வண்டி தான் அட்வென்ச்சர் வண்டி. மற்ற எல்லாமே இது கம்மி தான். மரத்தை பார்த்தீங்கன்னா எப்படி விழுந்து கிடக்குன்னு. இவங்க வந்துட்டு ரோடை திருப்பி விட்ருக்காங்க. பாருங்க இங்கே இதாகிடுச்சு. ஆனால் ஒரிஜினல் ரோடு இதுதானே. இது ஏதோ தண்ணி பாஞ்சு தண்ணி வந்து அந்த ரோடை அடிச்சிட்டு போயிடுச்சு. இங்கே பாருங்க அடிபட்டு கிடக்கா. அது இதுதானே கழுகு. அந்த பருந்து ஏதோ அடிபட்டுருக்கு. அந்த பருந்துக்கு அது கால் உடஞ்சிருக்கு. அதனால் பறக்க முடியல. இந்த ஒரிஜினல் ஈகிளை. மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சா. ட்ரெயின் லேஸோட போகணும். போயிட்டு இங்கே ஃபாரஸ்ட் வெளியே போயிட்டு சாப்பிட்டுட்டு டேரெக்டாக வாகமன் தான். இந்த ஃபாரஸ்ட் ரூட்டை கவர் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப ஆஃப் ரோடு. இல்லை மழை பெய்யுது, உள்ளே நல்லா புழுக்கமாக இருக்குது. அதான் க்ளவ்வெல்லாம் கழட்டிட்டேன். ஏன்னா இனிமேல் வந்து 2 சைடும் செடிகள்லாம் இருக்காது. அதனால நோ வரிஸ். செடிகள் தான் கையில் கையில் அடிக்கும். கோனி வர சோட்டு ப்ரோ வந்தாச்சு. இனி இப்படி ஸ்ட்ரைட்டு தான் ப்ரோ. இனி நேராக பத்தாந்திட்டா போயிட்டு அப்படி தான் வாகமன் போகணும். ஆனால் இடையில ஷார்ட் உண்டு. மேப் போட்டுற ஷார்ட்டில் போயிடலாம். மாறின படத்தில் வா. ஓகே இனி வந்துட்டு ஸ்பீடாக போக வேண்டியதான். ஏன்னா ஆல்ரெடி இப்போவே டைம் வந்துட்டு நிறையா எடுக்கும். எனக்கு தெரிஞ்சு 3 ஹவர்ஸ் கிட்ட ஓட்டிருப்பான்னு நினைக்கிறேன். 3 ஹவர்ஸில் 2 ஹவர்ஸ் கிட்ட ஓட்டிருப்போம். இனி நல்ல ரோடு தான், அதனால நோ வரிஸ். அத்தி டொம்முங்க ஸ்டெம்பில் அடி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சைட் டவுன் ஃபோர்க்கா. அதனால சின்ன பள்ளத்தில் நம்ம விட்டாலும் நல்லா அடிக்குது. இது வந்துட்டு ரோடுக்கு உள்ள பைக் இருக்கிறதுனால சின்ன பள்ளத்தில் இப்படி ஏறினாலும் டம்முன்னு அடிக்குது. அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்புறம் என்னாச்சு? ஆமாம் நேமு வண்டி இதில் எழுதணும், என்ட்ரி போடணும். ஸோ இந்த செக் போஸ்ட் நீங்கள் அங்கேருந்து வந்தாலும் என்ட்ரி போடணும், இங்கேருந்து போனாலும் என்ட்ரி போடணும். ஆக்சுவலாக என்னென்னா அங்கே வந்து வீடியோ எடுக்க பெர்மிஷன் கிடையாதான். அதனால் வீடியோஸ் ஃபோனில் எதுவும் எடுத்து வச்சுருந்தீங்களோ இல்லை ஆக்ஷன் கேமராவில் எதுவும் எடுத்து வச்சுருந்தீங்கனாலும் டெலிட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டாரு. அது நோ வரிஸ். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன கடை வருதோ அங்கே சாப்பிட்டுட்டு டேரெக்ட் வாகமன் தான். டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆகுது. ஸோ ஒரு வழியாக நம்ம வந்துட்டு 10ஆம் அந்த ரோட்டுக்கு வந்துட்டோம். இப்படி தான் ப்ரோ, இப்படி தானே போகணும். ஓகே ஸோ இப்படி தான் நம்ம போகணும் ப்ரோ. நம்ம வருவோம்ல இந்த ரோடு தான். சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ டேரெக்டாக குட்டிக்கானம் போகிறோம். குட்டிக்கானம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் போய்ட்டு அங்கே ஒரு ஸ்டாப்பு, அதுக்கப்புறம் டேரெக்டாக வாகமன் தான். இங்கேருந்து அந்த ஸ்டாப் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 76 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இங்கேருந்து குட்டிக்கானம் 96 கிலோமீட்டர்ஸ். இதுக்கப்புறம் ரோடு நல்ல ரோடு, அதனால் கொஞ்சம் நல்லா போயிடலாம். ஆட்டோக்காரண்ணே
ரோடு செமையாக இருக்குது இந்த இடத்துல, அதனால் அடித்து பறந்துடலாம். கார்னரிங் பண்ணி போகலாம், பயங்கரமாக இருக்குது இந்த இடத்துல. என்ன ஃபுல் த்ராட்டில் கொடுக்க வேண்டியிருக்கு இந்த பைக்கில். ஆனால் முரட்டு கார்னரிங் பண்ணலாம் இந்த இடத்துல. ரோடு வந்து நல்லா ப்ராட் ரோடா. இதில் கொஞ்சம் தூரம் நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு லெஃப்ட் எடுக்கணும். இப்போ செம கார்னிங் பண்ணலாம், ஆனால் ஓவர் கார்னிங் பண்ணக்கூடாது, அப்படியே வலிக்கிட்டு போயிடும். ஆனால் தலைவன் கதர் தான் நடந்துக்கிட்டு, கதர் தான். ஆனால் ஈக்குவலாக போகுது, விச் மீன்ஸ் அந்த வண்டி மேக்ஸிமம் ஒரு 120 போகும், இதுவும் 120 போகும். ஆனால் அது வந்துட்டு 10 செகண்டில் 120 போகுதுன்னா இது ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகுது, அவ்வளோதான். ஆனால் போகுது, எப்படியோ கதறியாவது போயிருக்கான். ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடித்தோம் நேற்று ஆஃப்டர்நூனு. அதுக்கப்புறம் லோக்கலில் கொஞ்சம் சுற்றணும். இப்போ பாருங்கள், இப்போவும் நான் ஓட்டியிருக்கேன். ஃபுல் டேங்க் பெட்ரோல் அப்படி இருக்குது. ஃபுல் டேங்க் இருக்காது, 1 லிட்டர் 2 லிட்டர்ஸ் அந்த மாதிரி தான் கம்மியாக இருக்கும். மைலேஜ் மொரட்டு மைலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு நின்று தான் போயிட்டுருக்கேன்னா கொஞ்சம் பேர் ஸ்லோவாக வராங்க, அவங்கள முன்னாடி போக சொல்லிட்டு அப்படி நின்று தான் போயிட்டுருக்கோம். இப்போ எல்லாரையும் முன்னாடி அனுப்பாச்சு. எல்லோரும் மேப் போட்டோம், அந்த எஃபிசியில் மட்டும் மேப் இல்லை. ஸோ ஒரு பையன் தான் வராரு. லாஸ்ட்டு தான் நான் போயிட்டுருக்கேன். நான் இப்படி முன்னாடி பின்னாடி போவேன், அது ஓகே ஆகிடும். ஆனால் இன்னொன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ஹையர் சிசி வண்டி வச்சுட்டு தற்சமயத்துக்கு இந்த மாதிரி ரைடுக்கு வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வண்டி யாராவதோட வண்டியோ லோ சிசியில் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப புலம்புவீங்கண்ணா என்ன மாதிரி. ஏன்னா அதை ஃபீல் பண்ணிவிட்டு இது போகுது, ஆனால் ரொம்ப கதறுது. நீங்கள் ஹையர் சிசி வண்டி ஓட்டாமல் இதை ஓட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வா அப்படின்னு இருக்கும். ஆனால் ஹையர் சிசி ஓட்டிட்டு இது ஓட்டும் போது வண்டி வந்துட்டு கதறான். ஆனால் போகிறான், போகவே இல்லைன்னா நான் சொல்லலை. தலைமை எப்படியாவது திணறியாவது போயிடுறான். இப்போ கூட வர்ற எல்லா வண்டியுமே அபோவ் 300 சிசி தான். இப்போ வந்துட்டு நாங்கள் ரைட் எடுத்து வாகமான் ரூட்டு, வாகமான் அப்புறம் நாங்கள் மூணாறு எப்படி போனாலும் இந்த ரூட்டு கூட நாங்கள் போனோம். ஸோ ஜான் ப்ரோ எல்லாத்தையும் முன்னாடி போயிட்டாங்க. நான் தான் லாஸ்ட்டாக எல்லோரும் இங்கே எல்லோரும் நின்றுட்டு இருந்தாங்க டேர்னிங்கில். எல்லோரும் போக சொல்லிட்டு பின்னாடி போயிட்டுருக்கேன். எல்லோரும் வந்தாச்சு. ப்ரோ போகலாம், கிளம்புங்க. விக்கி ப்ரோ எங்கே நிற்காரு பாருங்க. விக்கி ப்ரோ பிடிச்சிக்கிட்டீங்க வண்டியை. ப்ரோ கிளம்பா. வாட்டர் ஃபால்ஸ் நிற்கவா? மேப் போட்டிருக்கீங்களா? நம்ம இனி குடிச்ச தண்ணி வாட்டர் ஃபால்ஸு தான். ஆமாம், குளிக்கலாம்ல, வேடிக்கை பார்க்க. அதை குளிக்க முடியாது. அதில் இந்த மேப்பு ஏஓசி அதுக்கப்புறம் சில விஷயங்கள் இல்லாததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. யூஸ் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணிவிட்டு இப்போ யூஸ் பண்ணாமல் ஒரு ரைடு போகும்போது ரொம்ப எரிச்ச வருது. இப்போ இதில் ஃபோனை வைக்கலாம் பார்த்தோம், என்ன ஆகுதுன்னா வைப்ரேட்டில் வந்துட்டு இப்படி வெளியே வந்துடுது. இது வந்துட்டு ஓல்டு மாடல்னால் ரொம்ப பழைய மாடல், இப்போ வந்து அப்டேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வைப்ரேஷனில் வந்துட்டு இது அப்படியே கலண்டுரும். அதனால் இதில் ஃபோனை வைக்க முடியாது. ஃபோனை வச்சால் ரப்பர் பேண்ட் போடணும், அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இதில். அது இல்லாமல் இது பயங்கர வைப்ரேஷன், ஃபோன் சொல்லி முடிச்சிடும். ஆல்ரெடி என் ஃபோனுக்கு இப்போ தான் நான் கேமரா புதுசாக வாங்கி போட்டேன். ஏன்னா ஹேண்டில் பார் இவ்வளோ பெருசு இருக்குது. இந்த மாதிரி தாங்க ஹேண்டில் பார்லாம் போடக்கூடாது. பார்த்தீங்களா, சட்டி மாதிரி இருக்கும். சட்டி மாதிரினா அது ஒரு மாதிரி செம்பரி ஆட்டை பிடிச்சி ஓட்டுற மாதிரி இருக்குது. நாங்கள் பொசிஷனை பார்த்தீங்களா பின்னாடி, இந்த மாதிரி ஹேண்டில் பார் போடக்கூடாது, கீழே இப்படி இருக்கணும். அப்போ டப்புன்னு திருப்ப முடியாது. எதுக்கு அப்படி போட்டச்சுன்னு தெரியல. ஆக்சுவலாக மாரி ப்ரோ, ஹரிஷ் ப்ரோ, ஜாக் ப்ரோ, அதுக்கப்புறம் பிளெஸ்ஸிங் ப்ரோ, இவங்க 4 பேரும் அந்த வழி போயிட்டாங்க. அவங்க பின்னாடி போயிட்டாங்க வேறு வழி. நாங்கள் இப்போ வேறு வழி போய்ட்டுருக்கோம்.
இதை சொல்கிறது வண்டி ஸ்லோ பண்ணேன், அதுக்குள்ளே செம்பரியாடு குறுக்கு வந்துருச்சு. கைஸ் இருக்கிற எல்லா மலையிலையும் நம்ம ஏறி வந்திருக்கோம். பாருங்க கைஸ், விழுந்தோமோ அவ்வளோதான். ஃபால்ஸ் இங்கேருந்து பக்கத்து தான், சரி அங்கேயே ஸ்டாப் போட்டுடலாம். ஏன்னா இன்னொருத்தங்க வேறு ரூட் வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன், அவங்க ஆளையே காணும். கிளைமேட் அப்படி நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 1:20. இப்போவே கூலிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுமாதிரி கிளைமேட் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் இன்னொன்று என்னென்னா, நிறைய கார் அந்த ஆக்சிடெண்ட்டே கிடக்குண்ணே. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கீழே இறங்கி வரும்போது இந்த கார்னர் ஹெட்லைட் இடிச்சு அப்படியே நிறைய கார் ஆக்சிடெண்ட்டே கிடக்கு. ஏன்னா சின்ன ரோடு, அவனுங்க வந்துட்டு தேவையில்லாமல் ஏறிடுறானுங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படி பார்த்தீங்கன்னா உள்ளே போய் விழுந்துருங்க, அது ஒரு விஷயம். ஆனால் அந்த கிளைமேட்டு, அந்த ஹில் ஸ்டேஷனுக்கான அந்த ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு கைஸ் அப்போவே. அதாவது ஏதாவது ஒரு லாரி வந்துருச்சுங்களா, மாட்டிட்டானா அவ்வளோதான், அப்படியே பின்னாடியே போக வேண்டியது. அதனால் கேப்பு கிடைக்கிறதெல்லாம் ஏறி போயிடணும். என்ன வாட்டர் ஃபால்ஸே காணும், நாங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் அந்த ஃபால்ஸ். ஒரு வழியாக நான் வந்து இப்போ தான் அந்த ஃபால்ஸை தண்ணி பார்க்குறேன். ப்ரோ அவங்களாம் இன்னும் வரவே இல்லையே. அங்கே வரணும் இப்போட்டவா? எல்லாருமே வந்துட்டாங்க. டைம் பார்த்திங்கன்னா 2 ஆச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸில் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ், ட்ரோனெல்லாம் பறக்க விட்டு கிளம்பிட்டோம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேராக வாகமன் தான். இங்கேருந்து நாங்கள் ஏலப்பாறை வழியோடி வாகமன் போகிறோம். நல்லா ஜில்லுன்னு இருக்கு கைஸ், செம்ம சில்லுன்னு இருக்குண்ணா. இங்கே கிளைமேட் வந்து இப்போ 6 மணி மாதிரி இருக்குது. ஆனால் டைம் பார்த்திங்கன்னா 2 o'clock தான் ஆகுது. இங்கே இருங்க, வேற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம வந்து ஏலப்பாறை ரூட் வழி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு ஊர் இருக்குது, செம்மையாக இருக்குது. நம்ம பாய்ஸ் யாராச்சும் போகிறாங்களா பார்ப்போம். இப்படி தான் போவாங்க. வந்துட்டோம். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 19 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ரூமுக்கு. 19 கிலோமீட்டர்ஸ்க்கே 36 மினிட்ஸ் கட்டுது. ஒரு பயங்கரமான ஜிப்லைன் ஒன்று போட்டுட்ருக்காங்க இங்கேருந்து. ஆனால் அது எப்படி அந்த ஜிப்லைனை கனெக்ட் பண்ணுறானுங்க அதுதான் பார்க்கணும். ஏன்னா கீழே வந்துட்டு ஃபுல்லாக தேயிலை தோட்டமாக இருக்குது, இடையில ஒரு ஆறு ஓடுது. எப்படியும் ஒரு 300 to 400 மீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறது. 14 கிலோமீட்டர்ஸ் வாகமான் புள்ளிக்கணம். ஒரு ஹில் ஸ்டேஷனில் நல்ல கூலிங்காக இருக்கும்போது ஒரு ஃபீல் வரும், அது இருக்குங்க. அப்படி காமாக வீட்டில் உட்காந்து வீடியோ பார்க்காம 3 மாதத்துக்கு ஒருக்கையோ 6 மாதத்துக்கு ஒருக்கையோ தயவு செஞ்சு எங்கேயாச்சும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புங்க. இந்த ஃபீல்லாம் வீடியோவில் பெருசாக தெரியாது, வந்தால் தான் தெரியும். எஸ்டி வரட்டும், வந்ததும் வண்டி எடுத்து ஒரு சோலோ ரைடு இறங்கிடுவேன். சோலோ ரைட்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் தான், நல்ல ஹில் ஸ்டேஷனாக இறங்கிட வேண்டியதான் எஸ்டி வந்ததும்.
கொஞ்சம் வண்டியில் ஒர்க் இருக்குது. வண்டி வந்ததுமே நான் வந்து கிளச் பிளேட்லாம் மாற்றணும். அது ஒரு பெரிய வீடியோவை போடுறேன், அது பாருங்கள். அது என்னென்ன ஆச்சு, என்ன கதை அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ. மிஸ்ட்டாக பாருங்கள், மிஸ்ட்டு மூடிருச்சு. நல்ல மிஸ்ட்டு. பிரேக் லிவர்லாம் கூலிங்காக இருக்குது. க்ளவ்வெல்லாம் கழட்டிட்டேன். ஒரு நல்ல ஒரு கூலர்ஸ் வாங்கணும். எனக்கு வந்துட்டு கூலர் வந்து என் கண்ணில் சேரவே செய்யாது. இப்போ நான் ஒரு கூலர் போட்டிருந்தேன், அதை கழட்டுறது தான் நான் வண்டி நிப்போட்டே செஞ்சேன். ஏன்னா ரொம்ப டார்க்காக ஆரம்பிச்சிருச்சு. எந்த கூலருமே எனக்கு சேர மாட்டுது, என்ன பண்ணுறேனே தெரியல. இப்போ கூட அந்த கூலரை வந்து ஹெல்மெட்டில் சும்மா அப்படி ஃபிட் பண்ணி வச்சுருந்தேன். LS2 ஹெல்மெட்னா கூட நான் காகுல்ஸ் போட்டுப்பேன். நார்மலாக ஒரு கூலர் வந்துட்டு எனக்கு அமையவே மாட்டுது. மிடோஸ் அட்வென்ச்சர் பார்க்கில் இருக்கும்ல, அந்த இடம். அட்வென்ச்சர் பார்க்க தாண்டி போயாச்சு. இங்கே வந்து நான் எங்கே ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் லாஸ்ட் டைம் வாகமான் வந்தப்போ ஜோயஸ்டலில் ஸ்டே பண்ணல. அதே சேம் ஜோயஸ்டல் தான். ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம். 2 நாளைக்கு 1200 பெர் ஹெட்டு. அது ஹைலைட்டே அங்கே போகிற இடம் தான். வேறு நிறைய ஸ்டே இருக்குது வாகமனில். ஆனால் இது கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருந்தது. அது மாதிரி அங்கே வந்துட்டு அது இருக்கிற லொக்கேஷன் சூப்பராக இருக்கும். ஜோயாஸ்டல் இருக்கிற லொக்கேஷன் அது வந்து இப்போ பேரை மாற்றிட்டாங்க, மங்கி ட்ரைபுன்னு. ஒரு மலை தெரியுதா, அது பேர் தான் தங்கல் பாரா. லாஸ்ட்டு டைம் நான் வரப்போ அங்கே போகணுன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு டைம் இல்லாதனால நான் போகலை. இந்த டைம் ட்ரை பண்ணி அங்கே போக போகிறோம் நம்ம மேலே. தங்கல் பாரா, அது மேலே பைக் ஓட்டலாம்னு நினைக்கிறேன். மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக நாங்களும் ரூமுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 டர்னிங் திரும்பினா ஸ்டே பண்ணுற லொக்கேஷன் வந்துடும். பயங்கரமான லொக்கேஷனாக இருக்கும். பாருங்க, ஓல்டு கார் இருக்குதா, நேராக தெரியுதா, அதுதான் கைஸ். வந்துடுவாரு, வெறித்தனமாக இருக்கா.